அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்த நாம் அதனுடைய இறுதி பகுதியை அடைந்திருக்கிறோம். ரமலான் மாதத்திலே நாங்கள் முடிந்த அளவுக்கு நல்லமல்கள் செய்து இபாதத்துகளை செய்து அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு அதனுடைய கடைசி பகுதியை அடைந்திருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் என்னென்ன பாடங்களை பயிற்சிகளை எமக்கு இந்த ஒரு மாத காலமாக தந்ததோ அவைகளை இந்த ரமலானோடு நாங்கள் விடை கொடுத்து விடாமல் தொடர்ந்து ஏனைய மாதங்களில் செயல்படுத்துமாறு இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரமலானை பற்றி, நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதே இதைத்தான் ஆரம்பமாக சொல்லி காட்டுகிறான். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆகுவதற்குத்தான் நாங்கள் ரமலானை கடமையாக்கி நோன்பை கடமையாக்கி இந்த தர்பியாவை தருகிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நாங்கள் இந்த ரமலான் மாதத்தில் என்னென்ன இபாதத்துகளை நல்லமல்களை செய்தோமோ அவைகள் நம்முடைய வெளி வாழ்க்கையில் ரமலானுக்கு அடுத்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இறை அச்சம் என்று சொல்லக்கூடிய தக்குவா. இந்த தக்குவாவை வரவழைத்துக் கொள்வதற்காக நாங்கள் இறையச்சத்தோடு வாழ்வதற்காகத்தான் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்தோம். பிறர் பார்க்க வேண்டும், பிறருடைய புகழடைய வேண்டும் என்ற எந்த எண்ணத்தையும் நம்முடைய உள்ளத்திலே வரவழைத்துக் கொள்ளாமல் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் வணங்குவோம் என்ற அந்த தியாகத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பல வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டோம். ரமலான் முடிந்ததன் பின்னால் அந்த இறை அச்சம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கிறது, நாங்கள் எந்த அளவுக்கு மாற்றம் அடைந்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் தன்னை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். தக்குவா என்றாலே அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து அதாபிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய வழிக்கான ஒரு வாசல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு வழிதான் இறை அச்சம், தக்குவா என்பது. இந்த தக்குவா வாயளவிலே வெறுமனை பேசுவதற்காகவோ அல்லது அதனை பற்றி பேசிக் கொண்டிருப்பதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தருவதை நாங்கள் காணுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், நீ எங்கிருந்தாலும் எந்த காலத்தில் இருந்தாலும் இறையச்சத்தோடு வாழ்வீராக. சுப்ஹானல்லாஹ். ரமலான்ல நாங்கள் நோன்பு படுத்திருக்கிறோம். கடுமையான தாகம், கடுமையான பசி, மனம் சொல்கிறது விரும்பியதை சாப்பிடுமாறு ஏவுகிறது. ஆனாலும் எமக்கு முன்னால் இருக்கக்கூடிய உணவை நாங்கள் தொடவில்லை. இன்னும் இஃப்தாருக்கு நேரம் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை கூட நாம் தடுத்து கொண்டோம். பகல் பொழுதுகளில் நம்முடைய மனோ இச்சை விரும்பும், ஆனால் நாங்கள் செயல்படுத்தவில்லை. எம்மை தடுத்து கொண்டிருந்தோமே, இது ரமலானில் மாத்திரம் அல்ல. இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், நீ எந்த காலத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும், சமூகத்தோடு மாத்திரமல்ல, வீட்டில் தனிமையாக இருக்கிறாயா, உன்னை அவதானிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாயா, அந்த ரப்புல் ஆலமீனை பயந்து கொள், இறை அச்சத்தோடு வாழ்வதற்கு நீ முயற்சி செய். இதுதான் ரமலான் உனக்கு தந்த பாடம். சுப்ஹானல்லாஹ். இந்த பயிற்சியை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நோம்பிலே நிறைய தியாகங்களை செய்ய வைத்தான், நிறைய பயிற்சிகளை தந்தான். நாங்கள் இதனை ரமலானோடு விட்டுவிடக் கூடாது. இதை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, ரமலான் முடிந்து பெருநாள் வந்த உடனேயே அந்த தக்வா எங்கு போனது என்று தெரியாது. அத்தகைய சூழலை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணுகிறோம். எனவே தான் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் ஒரு தடவை சொன்னார், இன்னத் துன்யா ஹுல்வத்துன் வ ஹதிரத்துன், இந்த உலகம் இருக்கிறதே மிக இனிமையானது, பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கிறது, பசுமையானதாக இருக்கிறது. யார் இந்த உலகத்தை கண்டாலும் உடனே கவர்ச்சி அடைந்து அதற்குள் விழுந்து விடுவான் என்று உலகத்தை பற்றி சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களை பிரதிநிதியாக நியமித்திருக்கிறார். நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறார். உலகத்தை இன்பமானதாக ஆக்கி கவர்ச்சியானதாக ஆக்கி மனிதன் உடனடியாக அந்த உலகத்தை பக்கம் ஈர்ந்து செல்லக்கூடியவனாக உலகத்தை அல்லாஹ் வைத்து விட்டு சொல்கிறான், நீ எவ்வாறு செயல்படுகிறாய் என்பதை பார்ப்பதற்குத்தான் இந்த உலகத்திலே உன்னை வாழ வைத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ்.
இந்த உலகத்துடைய அழகுக்கு முன்னால நாங்கள் அல்லாஹ்வை மறப்போமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளையை உதாசீனம் செய்வோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். எவ்வளவுதான் கவர்ச்சியாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீனுடைய சட்டத்தை மீறி நான் செயல்பட மாட்டேன் என்ற இறையச்சத்தை வரவழைத்துக் கொண்டால் அவன் வெற்றியாளனாக மாறுகிறான் என்பதை அல் குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை நீங்கள் பயப்படக்கூடிய விதத்தில் பயப்படுங்கள். மக்களுக்கு முன்னால் நடிப்பதல்ல, ஒரு பயபக்தியாளனை போன்று காட்சி அளிப்பதல்ல, எல்லோருக்கும் முன்னால் தக்வா உள்ளவரை போன்று நடந்து வெளி வாழ்க்கையில் வீட்டிலே இரையச்சம் இல்லாமல் வாழ்வதல்ல. ஹக்க துகாத்திஹி, எவ்வாறு அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், எந்த அளவுக்கு அல்லாஹ்வை புரிந்து வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து புரிந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு தக்வாவோடு வாழும் போதுதான் அல்லாஹ் வாக்களித்த அந்த பாக்கியங்களை நாங்கள் அடைந்து கொள்வோம். அடிக்கடி நாங்கள் கேட்டோம், இறையச்சத்துடைய பிரயோஜனம், இறையச்சத்தால் அடையக்கூடிய விளைவுகள், ஏற்படக்கூடிய நன்மைகள், இவைகளை நாங்கள் திரும்ப திரும்ப பேசுவது ஏன் தெரியுமா? அது ரமலானோடு போய்விடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் அந்த இறையச்சத்துக்கு சொல்லக்கூடிய வாக்குறுதியை பாருங்கள். யாரு தக்குவாவோடு வாழ்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களில், வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக சேவையாக இருக்கலாம், பயணம் போவதாக இருக்கலாம், வமையத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து யார் வாழ்கிறார்களோ, படைத்த ரஹ்மான் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், நான் நோன்போடு இருக்கும் போது யாரும் இல்லாத போதும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தேனே, இதே ரப்புல் ஆலமீன் தான் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், இதே அல்லாஹ் தான் என்னை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற இறையச்சத்தோடு யார் இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ, நான் பல வழிகளை திறந்து கொடுப்பேன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எல்லா வகையான வாசல்களையும் அல்லாஹ் திறந்து தருகிறான். நம்முடைய முன்னேற்றத்துக்கான, மறுமை வாழ்வுக்கான எல்லா வழிகளையும் அல்லாஹ் திறந்து தருகிறான். இலகுவாக சுவர்க்கம் செல்லக்கூடிய வழியை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். நிபந்தனை என்ன? அல்லாஹ்வுடைய பயத்தோடு நாங்கள் வாழ வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும். அதே போல பாருங்க, இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ள், இறையச்சத்தோடு அல்லாஹ்வை பயந்து ஏண்ட ரப்பு என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், நான் 4 பேருக்காகவே நீ அமல் செய்யவில்லை, என் பெற்றோர்களுக்காக நான் அமல் செய்யவில்லை, என்னுடைய முதலாளிக்காக நான் நேர்மையாக நடக்கவில்லை, என் ரப்புக்காக நான் நேர்மையாக நடக்கிறேன் என்று யார் வாழ்கிறார்களோ, லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ள், வானம் பூமியுடைய கதவுகளை நாங்கள் திறந்து விடுவோம். சுப்ஹானல்லாஹ். சின்ன ஒரு சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டாலும், ஒரு சின்ன ஒரு முதலோடு ஒருவன் வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழுவான், பரக்கத்தாக வாழுவான். அவனோட வாழ்க்கையில கஷ்டங்கள் வரமாட்டாது, கஷ்டம் வந்தாலும் அது கஷ்டமாக விளங்க மாட்டாது. இதுதான் பரக்கத். அன்பான சகோதரர்களே, கோடிக்கணக்கிலே சேர்த்து வைத்துக் கொண்டு இரவு தூக்கம் இல்லாமல் அலைகிறார்களே, அது பரக்கத்து கிடையாது. நாங்கள் பார்த்து ஏங்குகிறோம், எவ்வளவு அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான் பாருங்களேன், எந்த அளவுக்கு சொத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். அவன் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறான், பாதையிலே பயந்து பயந்து போகிறான். அல்லாஹ் கொடுத்த அந்த இறையச்சத்தோடு ஒருவன் வாழும் போது உலகம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரக்கத்துடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். இதுதான் நம்முடைய நோக்கம் என்பது அன்பான சகோதரர்களை அல் குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அன்பான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த இறையச்சத்தை நாங்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும், இறையச்சத்தோடு வாழ்வதற்கு நாங்கள் பழக வேண்டும். அல்லாஹ் சில அடையாளங்களை சொல்லி தருகிறான். நாங்கள் எல்லோரும் தக்வா உள்ளவர்கள், தக்வாவுக்காக வேண்டி பாடுபடுகிறோம், ரமலானில் இறையச்சத்தை அடைந்து கொண்டோம் என்று பேசுகிறோமே, அல்லாஹ் சில இறையச்சத்துக்கான அடையாளங்களை சொல்லி தருகிறான். அல் குர்ஆன் நிறைய இடங்கள் பேசுகிறது. இந்த அடையாளங்கள் நம்மிடம் இருக்கும் போதுதான் அந்த தக்வாவுக்கு தகுதியானவர்களாக நாங்கள் மாறுகிறோம். நம்முடைய ஆடையை வைத்தோ, தாடியை வைத்தோ, படை கோலத்தை வைத்தோ தக்வாவை இடை போட முடியாது. சில போது சொல்வார்கள், இவருடைய தோற்றத்தை பாருங்கள், ஒரு இறையச்சத்தை உடையவரை போன்று தோற்றம் அளிக்கிறார் என்று சொல்வார்கள்.
அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அதை அளவுகோலாக பார்ப்பதில்லை. ரப்புல் ஆலமீன் சில அடையாளங்களை சொல்லித் தருகிறான். சூரா பக்ராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, தக்குவா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லிவிட்டு, யார் இந்த தக்குவா உள்ளவர்கள்? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவைகளை ஈமான் கொள்வார்கள், மறைவானவைகளை கண்டதை போன்று நம்புவார்கள். தக்வாவுடைய அடையாளம் மறைவான அம்சங்கள் இருக்கின்றன ஈமானுடைய. இவைகளை கண்ணால கண்டால் நாங்கள் எவ்வாறு நம்புவோமோ அது போன்று நம்புவார்கள். இவரைத்தான் தக்வாவுடைய அடையாளம். முதலாவது ஒரு அடையாளத்தை அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுமினூன பில் கைப். சுவர்க்கம் மறைவானது, எம்முடைய கண்ணுக்கு விளங்குவதில்லை. நரகம் விளங்குவதில்லை. கபருடைய வாழ்க்கை எமக்கு விளங்குவதில்லை. உலகத்துடைய லாபம் நஷ்டம் எம்முடைய கண்ணுக்கு முன்னால விளங்குவதில்லை. இதை கண்ணால கண்டதை போன்று ஒருவன் நம்ப வேண்டும். சுவனம் என்று சொல்லும் போது நான் சுவர்க்கத்துக்கு முன்னால் இருப்பது போன்ற உணர்வு அவனுக்கு வர வேண்டும். கபருடைய வாழ்க்கை என்று சொல்லும் போது நான் கபரில் இருக்கும் போது எந்த உணர்வை அடைவேனோ அந்த உணர்வு அவனுக்கு வர வேண்டும். சஹாபாக்களுக்குள்ள வித்தியாசம் அதுதான். மறைவானதை கண்ணால கண்டதை போன்று நம்பினார்கள். பத்ர் யுத்தத்துடைய களத்தை நாங்கள் படித்தோம். ரமலானுடைய காலங்களில் பத்ருடைய தியாகங்களை பேசினோம். சஹாபாக்கள் அதனை எவ்வாறு பேசினார்கள், எவ்வாறு உணர்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் திடீரென்று யுத்தத்துக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். எந்த ஏற்பாடும் இல்லை, எந்த விதமான ஆயுத பலமும் இல்லை. ரசூலுல்லாஹ் அழைக்கிறார்கள், யுத்தம் செய்ய வேண்டும். பெரும் படை வருகிறது, அவர்களை எதிர்நோக்க வேண்டும். ஆலோசனை செய்கிறார்கள். ஒரு சஹாபியிலும் என்ன சொன்னார் தெரியுமா? மக்கா வாசிகள், மக்காவிலிருந்து வந்த ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கட்டளையிட்டால் நாங்கள் யுத்தம் செய்வதற்கு தயார். எந்த ஆயுதம் இல்லாவிட்டாலும் நாங்கள் யுத்தம் செய்வதற்கு தயார். மூசா நபியிட கூட்டம் சொன்னது போல நாங்க சொல்ல மாட்டோம். அல்லாஹு அக்பர். மூசா நபியிட கூட்டம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மூசா நபி அழைக்கிறார்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று. அவர்கள் சொன்னார்கள், இذهب أنت وربك فقاتلا وإنا هاهنا قاعدون. நீங்களும் உங்களோட அல்லாஹ்வும் போய் யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்கே உட்கார்ந்து கொள்கிறோம். இவ்வாறு நாங்க சொல்ல மாட்டோம். நீங்கள் ஏவினால் நாங்கள் களத்தில் குதிப்பதற்கு தயார். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? போலியாக வந்ததா? நடிப்புக்காக வந்ததா? சுவர்க்கத்தை கண் முன்னால கண்டார்கள். அன்பான சகோதரர்களே, நரகம் அவர்களுக்கு முன்னால விளங்கியது. மறுமை வாழ்க்கையை நிதர்சனமாக பார்ப்பதை போன்று நம்பினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாயிலிருந்து வெளியாக்கிய வார்த்தையை பாருங்கள். ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், திரும்ப ஆலோசனை செய்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா வாசிகளின் தலைவர். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், மதீனா வாசிகளின் கருத்தை தான் ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கிறார்கள் என்று எழும்பினார்கள். எழும்பி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த எமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடலுக்கு நீங்கள் குதியுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் யோசிக்க மாட்டோம். நீங்கள் குதிக்க சொன்னால் நாங்கள் குதிப்போம். ரசூலுல்லாஹ் சந்தோஷம் அடைகிறார்கள், முகம் மலர்கிறது. யுத்தத்துக்கு தயாராகி மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்தார். வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின், பத்ரிலே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம் என்று அல்லாஹ் அப்பட்டமாக சொல்லி காட்டுகிறான் அல் குர்ஆனிலே. ஏன்? யுமினூன பில் கைப், மறைவானதை நம்பியதன் விளைவு. அன்பான சகோதரர்களே, இன்று மறுமையை பற்றி பேசுகிறோம், மௌத்தை பற்றி பேசுகிறோம். மௌத்தாவதற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீரா? மௌத்தை என்று கேட்டால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பான். பள்ளிக்கு வாருங்கள் என்று கேட்டால் நாளைக்கு வாரேன் என்பான். யாரு? எம்முடைய முஸ்லிம். மௌத்துடைய நம்பிக்கை அவ்வளவுதான். கபரு வாழ்க்கை இருக்கிறதா? ஓம் இருக்கிறது. வேதனைகளும் சுவன இன்பங்களும் இருக்கிறதா? ஓம் இருக்கிறது. வாங்களே அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு கேட்டா பிறகு பார்ப்போமே என்றால் இது யுமினூன பில் கைப் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சூரத்து தகாசுர் என்ற அத்தியாயம், அல்ஹாக்குமுத் தகாசுர் என்ற சூரா இருக்கிறது. இது அந்த ரெண்டு நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இல்முல் யகீன், ஐனுல் யகீன். இப்ப நான் ஏற்றுக்கொண்டிருப்பது இல்முல் யகீன். கண்ணால காணவில்லை, அல்லாஹ்வை காணல, சொர்க்கத்தை காணல, கபரை காணல.
கடைசி நேரத்துடைய நஷ்டம் வெற்றிய காணல்ல. இது எப்படி நம்பணும் தெரியுமா? இல்முல் யகீன், கேட்டு படித்து நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்ட விதம் வேறு, எம்முடைய ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விதம் வித்தியாசம். வாயளவிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, தக்வாவுடைய முதல் அடையாளமாக அல்லாஹ் சொல்கிறான், யுமினூன பில் கைப், மறைவானதை கண்ணால கண்டது போன்று நம்புங்கள். கபருடைய வாழ்க்கையை கண்ணால கண்டது போன்று நம்புங்கள், பாவம் செய்ய மாட்டீர்கள். சுவனத்தை கண்ணுக்கு முன்னால் இருப்பதை போன்று நம்புங்கள். இல்முல் யகீன், கேட்டு அறிந்து நம்பிக்கை கொண்டு உறுதி கொள்ள வேண்டும். இது ஐனுல் யகீனாக மாறும் ஒரு காலம் வரும். கண்ணால கண்ட பின்னால் ஒரு காலம் வரும். சக்கராத்துடைய நிலைக்கு ஒருவன் வந்து விடுவான். மௌத்தாகக்கூடிய கட்டம், பெரியவர்கள் சொல்வார்கள் மிஹராஜ் பார்வை என்று சொல்வார்கள். அப்படியே மேல் நோக்கி பார்த்து கொண்டிருப்பான். ஜம்சம் தண்ணியை ஊற்றுவார்கள், வடிந்து கொண்டு போகும். பெற்றோர்கள் பிள்ளைகள் அழுவார்கள், அப்படியே மேல பார்த்து கொண்டிருப்பான். மிஹராஜ் பார்வை என்று சொல்வார்கள் முதியோர்கள். மிஹராஜ் பார்வை இல்ல சகோதரர்களை, அவட முடிவு காட்டப்படக்கூடிய நேரம். நல்லவனாக இருந்தால் நரகத்தை காட்டுவான். நீ போகிருந்த இடம் இதுதான், நீ செய்த நல்ல வேலையின் காரணமாக சுவனவாதியாக மாறுகிறாய். கெட்டவனாக இருந்தால் சுவர்க்கத்தை காட்டுவான். நீ போக இருந்த இடம் இது, உன்னுடைய அநியாயத்தின் காரணமாக நீ நரகவாதியாக போகிறாய் என்ன முடிவு காட்டப்படக்கூடிய நேரம் ஐனுல் யகீன். கண்ணால கண்டுட்டான். இப்ப கேட்பான், யா அல்லாஹ் அப்சர்னா வசமியானா ஃபர்ஜிஅனா, இப்ப விளங்குதியா அல்லாஹ், இப்ப விளங்குதியா அல்லாஹ். சோனம் முன்னால விளங்குது, கண்ணால கண்டுட்டான். கடைசி நிலைமை மௌத்து, வானவர்கள் இறங்குவது அவனுக்கு விளங்குகிறது. மலக்குள் மௌத்தை காணுகிறான். இப்ப கண்ணால கண்டதன் பின்னால் அந்த நம்பிக்கைக்கு எந்த பயனும் கிடையாது. அல்லாஹ் அக்பர். இது உலக வாழ்க்கையில் நாங்கள் நிறைய இடங்கள்ல காணுகிறோம். போதைக்கு அடிமையானவன் போதை வஸ்து ஆரம்பிக்கும் போது பெற்றோர்கள் சொல்லுவார்கள், ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், ஊர் பெரியவர்கள் சொல்லுவார்கள், ஒன்றும் ஏற மாட்டாது, தலைக்கேறவே மாட்டாது. போதைக்கு அடிமையாகி பாதையோரங்களில் நோயாளியாக விழுந்து கிடக்கும் போது ஐனுல் யகீன். இப்ப காண்றான், அனுபவிக்கிறான், எந்த பயனும் கிடையாது. இந்த நிலைமை தான் அல்லாஹ் சூரத்து தகாசுல சொல்லி காட்டுகிறார். சுவர்க்கத்தை நீங்க கண்ணால காண்றமாய் நம்புங்க. கண்ணால காண்ற ஒரு காலம் வரும், கதறுவதால பயன் கிடையாது. நாள மறுமையினால மகிஷரை பார்ப்பான். சுவர்க்கம் கொண்டு வந்து வைக்கப்படும், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். சூட்டு, கடுமையான சூடு. ரப்பிர்ஜி ஊனுடுவாளாம், யா அல்லாஹ் கொஞ்சம் திருப்பி அனுப்பல, அல்லி அமலு சாலிஹா, நான் நல்ல செஞ்சுட்டு வாரேன் ரப்பேது கேட்பான். அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. இப்ப தக்குவா உள்ளவர்களின் அடையாளம் என்ன? மறைவானதை நம்ப வேண்டும், கண்ணால கண்டதை போன்று நம்ப வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த அடையாளம், இந்த நம்பிக்கை எங்கட வாழ்க்கையில் இருக்கிறதா? சுவர்க்கம் என்று சொல்லும் போது நடுங்குகிறதா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, வைதா துல்யத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படும் போது ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் என்று சொன்னால் வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுங்கும். இன்னைக்கு வல்லாஹி என்று கல்லையாவன் செய்யறான், நடுங்குதா உள்ளம்? அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி போய் சொல்லுகிறான், உள்ளம் நடுங்குகிறதா? வஜிலத் குலூபுஹும் என்று அல்லாஹ் சொல்கிறான். தக்வா உள்ளவர்களின் அடையாளம், உண்மையான இறையச்சம் உள்ளவனாக இருந்தால் ரப்புல் ஆலமீனுடைய பெயரை கேட்கும் போது நடுங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் ஓதி காட்டப்படும் போது தூக்கம் வரக்கூடாது, சோம்பல்தனம் வரக்கூடாது, சிரிப்பு வரக்கூடாது, உள்ளத்துல ஈமான் அதிகரிக்க வேண்டும். இங்கு குர்ஆன் வசனம் ஓதி காட்டப்படுகிறது, ராஹத்தா தூக்கம் சிலர். ஈமான் தக்வாவுடைய அடையாளம். சுப்ஹானல்லாஹ். இல்முல் கைப், மறைவானதை நம்புவது தக்வா உள்ளவர்களின் அடையாளம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்கிறான் சூரா ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில், யாரு தக்வா உள்ளவர்கள். நோம்புல ஒரு மாசம் அடைந்தோமே, இந்த ஒரு மாசத்தை அப்படியே அசை போட்டு பாருங்க, இந்த அடையாளம் எனக்கு இருக்கிறதா? இப்ப அல்லாஹ் சொல்ற அடையாளத்துக்கு உரியவனா நான் இருக்கிறேனா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ரா வல் காதிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ்.
தக்குவா உள்ளவர்கள் 3 பண்புகள். நல்ல நிலையிலும் துக்கமான நிலையிலும் செலவு செய்வார்கள். அள்ளி கொடுக்கிற நேரத்துல அல்ல, அல்லாஹ் அளவுக்கு மீறி அள்ளி கொடுத்திருப்பான். என்ன செய்யறன்னு தெரியாது, யாருக்காவது கொடுப்போம் என்பதல்ல. கஷ்டமான நிலை, தனக்கே கஷ்டம், என்னை விட ஒருவனை கண்டவுடனே, தேவையுள்ள ஒருவனை கண்டவுடனே முடிந்த அளவுக்கு உதவி செய்கிறோமே, தக்குவாவின் அடையாளம், இறையச்சத்தின் அடையாளம். இதை சஹாபாக்கள் செய்து காட்டினார்கள். குழந்தைக்கு இருக்கக்கூடிய உணவு தாய்க்கும் இல்லை, தந்தைக்கும் இல்லை. பிள்ளையுடைய உணவை விருந்தாளிக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டார்கள். அல்லாஹ் உடனே குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறான். கஷ்டமான நேரத்திலும் செலவு செய்கிறார்கள். இன்று வங்கியில சேர்த்து வைத்திருக்கிறான் பஞ்சம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய சமூகம் நம்முடைய சமூகம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நல்ல நிலையிலும் கஷ்டமான நிலையிலும் செலவு செய்பவர்கள் தக்வா உள்ளவர்களின் அடையாளம். கோபத்தை மென்று விழுங்குகிறார்கள், கோபத்தை அடக்கிக் கொள்கிறார்கள், பொறுமையோடு இந்த உலகத்தில் வாழுகிறார்களா, இறையச்சத்தின் அடையாளம். நோன்பு தந்த பயிற்சி அதுதான். பொறுமையாக இருந்தோமே, எங்கள் அடக்கி கொண்டு இருந்தோமே, இது 1 மாசத்துக்கு அல்ல, ஏனைய காலங்களில் வர வேண்டும். கோபம் வரும்போது அல்லாஹ்வுக்கு பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுமையோடு இந்த உலகத்தில் வாழுகிறானா, இறையச்சம் உள்ளவனுக்கு அடையாளம். மக்களை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க கூடிய தயானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். வைரம் வைத்தவனாக, பரம்பரை கோபம் காட்டக்கூடியவனாக. இது வாப்பட குணம் சொல்லுவார்கள், எங்கட குடும்பம் அப்படிதான், நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இதை வாப்பட ரத்தம் என்றுவார்கள். யாருடைய ரத்தத்தையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வுக்கு மன்னிக்கிறானா, தவறை மன்னிக்கும் பண்பு இருக்கிறதா, ஒரு எதிரியை மன்னிக்க கூடிய அளவுக்கு உள்ள இறங்கி போகிறதா, தக்வாவின் அடையாளம் இருக்கிறது. இந்த அடையாளங்கள் தான் இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்புகள் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இறையச்சத்தை, தக்வாவை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அந்த மறைவானதை நம்புவதில் எந்த ஆட்டமும் காணக்கூடாது. நம்முடைய கொள்கை தளருகிறது என்று சொன்னால், கொண்ட கொள்கையில நாங்கள் பின்வாங்குகிறோம் என்றால் அடிப்படை காரணம் அந்த நம்பிக்கையிலே வந்த தடமாட்டம் தான், அந்த நம்பிக்கையிலே வந்த அசைவுதான். அன்பான சகோதரர்களே, கபரையும் மஹ்ஷரையும் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் கலா கதிரையும் உறுதியாக ஒருவன் நம்பினானாக இருந்தால் எந்த நிலையிலும் ஆட்டம் காண மாட்டான். கடும் பஞ்சத்தில் வாழ்ந்தாலும் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்பதை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அந்த தக்வாவை, அந்த இறையச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வரவழைத்துக் கொள்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய கடைசி பகுதியை அடைந்து இந்த ரமலானுடைய அறுவடைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் இறையச்சம், தக்வா. இந்த தக்வாவை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை வரவழைத்து கொண்டால் அல்லாஹ் என்னென்ன பாக்கியங்களை தருவான் என்பதை நிறைய ரசூலா சொல்லி காட்டிருக்கிறார்கள். குர்ஆன் வசனங்கள் பேசுகின்றன, அவைகளை நாங்கள் கேட்டு படித்திருப்போம். இந்த தக்வாவை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். தக்வாவுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொன்னானே, அந்த அடையாளத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை மாற்ற வேண்டும், என்னுடைய மனைவியை நாங்கள் அந்த அடையாளத்துக்குரியவர்களாக ஆக்க வேண்டும். என்னுடைய குடும்பம் தக்வாவுடைய ஒரு குடும்பமாக, குர்ஆன் சொல்லும் அடையாளங்களை தாங்கிய ஒரு குடும்பமாக ஆகுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்பதை என்னுடைய அடிமனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, நாங்கள் அந்த இறையச்சத்துக்குரியவர்களாக தொடர்ந்து இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த ரமலான் முடிந்ததன் பின்னாலே அது அப்படியே மூட்டை கட்டுவதல்ல, தொடர்ந்து அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு வாழ வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் சில வழிமுறைகளை சொல்லி தருகிறது. நீங்க எப்படி எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், என்ன முறைகளை நீங்கள் பேணி நடந்தால் தொடர்ந்து இறையச்சத்தோடு வாழலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அந்த இஃப்தாருடைய நேரம், எம்முடைய குடும்ப வாழ்க்கை மனோ இச்சை என்று வரக்கூடிய நேரம், எப்படி நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி கொண்டோம், எப்படி எங்களை நாங்கள் அடக்கி கொண்டோம்,
இந்த வாழ்க்கை வெளியில வரணுமாக இருந்தா சில அம்சங்களை இஸ்லாம் சொல்கிறது. முதலாவது முராகபத்துல்லா, அல்லாஹோடு உள்ள தொடர்பு. அன்பான சகோதரர்களே, படைத்த ரஹ்மானோட என்னுடைய தொடர்பு எவ்வாறு நெருக்கமாக இருக்கிறதோ, நான் எந்த அளவுக்கு என் அல்லாஹோடு நெருக்கமாக இருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் தொடர்ச்சியாக இறையச்சத்தோடு வாழலாம். ஏன் ரப்பு என்னோடு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் விரட்டி கொண்டு வரக்கூடிய நேரம் ஓடுகிறார்கள். முன்னால கடல், இரண்டு பக்கத்திலும் ஆபத்து. அந்த மக்கள் கூட சில போது தளர்ந்து போய்விட்டார்கள். மூசா நபியோடு இருக்கக்கூடியவர்கள் இன்னால் அமுதுரப்பூன், மூசாவை நாங்க மாட்டிக்கொண்டோம், இது வழி இல்லை, உயிரை விட வேண்டியதுதான் என்ற நிலைக்கு வருகிறார்கள். இன்னால் அமுதுரப்பூன், இதோட வாழ்க்கை முடிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்களா? இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், ஏன் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் என்றார்கள். இதுதான் அந்த தக்வாவுடைய வெளிப்பாடு. வியாபாரத்தில் நஷ்டமடைந்து கடன் தொல்லைகள் கூடி வியாபாரமே லொஸ்டாகி வீட்டுக்குள்ளையாக இருக்கிறான். ஆலோசனைகள் வரும், ஷைத்தான் கொண்டு வருவான். ஒரு லோனை வாங்கு, ஒரு வாகனத்தை வட்டிக்கு வாங்கு, இப்படியெல்லாம் செய், அல்லது யாராவது ஒரு மந்திரவாதியத்துல போய் மந்திரிச்சு பாரு, உனக்கு என்ன நடந்தது, யாராவது சூனியம் செய்திருப்பார்கள் என்றெல்லாம் சிந்தனைகள் வரும்போது அந்த மக்கள் பேசின மாதிரி பேசினானோ அவனோட வாழ்க்கை முடிந்து விட்டது. நான் மாட்டிக்கொண்டேன், இனி செய்ய வழி இல்லை, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மறந்து செய்யத்தான் வேணும், தீனும் வேணும் தீனும் வேணும் என்று போனானாக இருந்தால் அவனோட வாழ்க்கை முடிந்தது. ஏன் ரப்பு என்னோடு இருக்கிறான். என்னை நஷ்டமடைய செய்த ரஹ்மான் ஒரு நாள் என்னை முன்னேற்ற செய்வான். எனக்கு எவ்வாறு நஷ்டத்தை தந்தானோ அதே ரஹ்மான் எனக்கு லாபத்தை தருவான் என்று என்ன நம்பிக்கையோடு இருந்தால் அல்லாஹோடு உள்ள தொடர்பு சீராக இருக்கிறது. அல்லாஹ் அவனுக்கு பரக்கத்தை செய்வான். இந்த வரலாறு நாங்கள் நிறைய இஸ்லாமிய வரலாறுகளில் பார்த்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இதுதான் முராகபத்துல்லா. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னைய கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டார்களே இஹ்சான் என்றால் என்ன என்று சொல்லி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொல்லி கொடுத்தார்கள். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யரா. சுப்ஹானல்லாஹ், நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். உன்னால் அல்லாஹ்வை இந்த உலகத்தில் காண முடியாவிட்டாலும் அந்த ரஹ்மான் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், உன்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் இஹ்சான். இந்த நிலை எங்களுக்கு மத்தியில நாங்கள் உருவாக்கி கொண்டால் தொடர்ச்சியான இரையச்சம் உள்ளவர்களாக எங்களால் வாழலாம். அதே போல இன்னும் சில செய்திகளால் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. வல் இக்ஸாரு மின் ஸிக்ரிஹி வ ஹௌஃபிஹி வ ரஜாஇஹி, அல்லாஹ் தஆலா அதிகமாக திக்ர் செய்தல், அல்லாஹ்வுடைய சிந்தனையை நாங்கள் அதிகமுடைய நாவினால் ஒளிந்து கொண்டிருக்குதல், அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கக்கூடியவர்களாக மாறுதல். இதுக்கு எங்கட சமூகம் எப்படி பழகி இருக்கிறது? கடைசி 10 வந்தால் தான் தௌபாவுக்கு வாசல், கடைசி 10 வந்தா தான் துஆ, அப்பதான் தௌபா. முழு வாழ்க்கையிலும் தௌபாவுடைய வாசலே கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி துஆ கேட்கக்கூடியவனா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, யார் என்னிடம் கேட்பதை விட்டும் பெருமை அடிக்கிறானோ அவனை நான் நரகத்துல தூக்கி வீசுவேன் என்கிறான் அல்லாஹ் தஆலா. எனக்கிட்ட கேட்க வேண்டிய சமூகம் வாப்பாவை நம்பிக்கொண்டிருக்கிறான், என்னிட்ட கேட்க வேண்டியவன் முதலாளியை நம்பிக்கொண்டிருக்கிறான், என்னிடம் கையேந்த வேண்டியவன் பொருளாதாரத்தை நம்பிக்கொண்டிருக்கிறான். பொருளாதாரம் போன உடனே ஈமான் போய்விடும், கணவன் மௌத்தான உடனே மனைவிட ஈமான் போய்விடும். அல்லாஹோடு தொடர்பு இருந்தால், படைத்த ரஹ்மானோடு தொடர்பு இருந்தால், இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி, நான் அல்லாஹ்வுக்குரியவன், ஏண்ட ரப்பு அல்லாஹ், நான் அவன்கிட்ட தான் போக போறேன், ஏண்ட ரப்பு என்னை எப்படி வைப்பான் என்பது அவனுடைய ஏற்பாடு என்று அமைதியாக இருப்பான். அன்பான சகோதரர்களே, இந்த திக்ருடைய வாழ்க்கையை நாங்கள் உருவாக்க வேண்டும். காலையில் எலும்பின உடனே அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறானே, காலையில் எழும்பி முத வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், மௌத்திலிருந்து ஹயாத்தாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், நான் போய் சேர வேண்டிய இடம் மறுமை. நம்பிக்கையோடு அந்த துவா ஓதினவன் போய் சொல்லுவானா?
ஏமாற்றி வியாபாரம் செய்வானா? ஹராத்துக்கு போவானா? முழு குடும்பமே சொன்னாலும் ஹராத்தை செய்ய மாட்டான். ஏன்? இலைஹின் நுஷூர் என்பது அவன் உள்ளத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கும். துவாவே பாடம் இல்லை, ஓதின வரலாறே தெரியாது என்று இருந்தால் தக்குவாவுடைய வாசம் இருக்குமா? தக்குவாவுடைய வாசம் இருக்குமா? நான் குர்ஆன் சுன்னா என்று பேசினதால தக்குவாவுக்கு வந்துடுமா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த திக்ரோடும் துவாவோடும் எங்களோட வாழ்க்கையை கழிக்க வேண்டும். இறை அச்சத்தை வரவழைத்து தக்க வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் இறுதியாக ஒன்றை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. கிராஅத்துல் குர்ஆன் மஅத் ததப்புர், அர்த்தத்தை விளங்கி குர்ஆனை ஓதுதல். சுப்ஹானல்லாஹ். ஹாஃபில்கள் தொழக்கூடிய பள்ளிகள், நீண்ட நேரம் ஓதி தொழுகிற பள்ளிகளை தேடி வந்தோமே. ஏன் தேடி வந்தோம்? காதுக்கு இனிமையாக இருக்கிறது. ஓதும் போது அப்படியே அல்லாஹ்வுக்கு முன்னால் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது. குர்ஆனை ஓத கேட்கும் போது எங்கேயோ போன மாதிரி இருக்கிறது சொன்னோமே. இது ரமலான்ல மட்டுமா? ரமலான்ல இறுதி 10 மட்டுமா? ஏனைய காலங்கள்ல குர்ஆனை தொடுவதும் இல்லை. அன்பான சகோதரர்களே, அர்த்தத்தை விளங்கி குர்ஆன் ஓதுங்க. தொடர்ச்சியாக இறையச்சத்தோடு இருக்கலாம். தக்குவாவோடு எங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு வழி இஸ்லாம் சொல்லி தருகிறது. அல்லாஹ்வுடைய கலாமோடு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பயணிக்க செய்யுங்கள். அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க குர்ஆனை. நீங்க ஓதுற சின்ன சின்ன சூறாக்களை பொருள் விளங்கி ஓதி பாருங்க. பார்க்க கண்ணால கண்ணீர் வரும். அன்பான சகோதரர்களே, அத்தகைய உருக்கமான செய்திகளால் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு அந்த இனிமை எங்களுக்கு தெரியாது. அதனுடைய இன்பம் தெரியாததின் காரணமாக அது ஒரு சடங்காக மாறி இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் இறையச்சத்தோடு ஆக்கிக் கொள்ளணுமாக இருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த அம்சங்களை எங்களை வாழ்க்கையில தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஒரு ஆபத்து வந்த உடனே மாத்திரம் அல்லாஹ்விடத்துல நேர்ச்சை வைப்பதும், துவா கேட்பதும், நோன்பு பிடிப்பதும், தர்மம் செய்வதும், நோய் போன உடனே பள்ளி பக்கத்துக்கும் இல்லை. இது எங்கட சமூகம். அல்லாஹ் இது யாட பண்புன்னு சொல்றான் தெரியுமா? இந்த ஆபத்து வந்தா மட்டும் அல்லாட்ட கையேந்துறது, தர்மம் செய்யறது, குர்பான் கொடுக்கிறது, தேடி தேடி தர்மம் செய்யற, வாராக்கள் எல்லாம் கூப்பிட்டு உணவு கொடுக்கிறது. நோய் நீங்கின உடனே ஒரு சிந்தனையும் கிடையாது. இது யாருடைய பண்பு? எந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் முஷ்ரிக்குகள் என்று சொன்னானோ, எந்த மக்களை பார்த்து குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று அல்லாஹ் அழைத்தானோ அந்த மக்களின் குணம் என்று சொல்கிறது அல் குர்ஆன். மக்கா காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், லாத், மனாத், உஸ்ஸா என்ற அம்மு, அனஸ் என்ற ஒவ்வொரு விதமான சிலைகளை, குடும்பத்துக்கு ஒரு சிலை, ஊருக்கு ஒரு சிலை, கோத்திரத்துக்கு ஒரு சிலை வைத்து வணங்கி கொண்டிருப்பார்களா? அவர்கள் கடல் பயணம் போக தேவைப்பட்டால், கடல்ல பயணம் செய்யும் போது ஏதாவது ஒரு அலைக்கு மாற்றுண்டு ஒரு ஆபத்து வரும் நிலையில் எந்த லாத்தையும் அழைக்க மாட்டார்கள், எந்த ஹுபலையும் அழைக்க மாட்டார்கள். அல்லாஹ்விடம் கையேந்துவார்களாம். சுப்ஹானல்லாஹ். எப்படி கையேந்துவார்களாம்? முஹ்லிஸீன, இஹ்லாஸோடு அழைப்பார்களாம், பயபக்தியோடு அல்லாஹ்வை அழைப்பார்களாம். அல்லாஹ் இறக்கப்பட்டு அவர்களை காப்பாற்றி கடைக்கு கொண்டு வந்து சேர்த்த உடனே திரும்பவும் இணை வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது இருக்கிறதா இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். வியாபார்கள் லொஸ்டானா முன் சஃபுல வந்து தொழுகிறார். தஹஜ்ஜுதுக்கு பள்ளி திறக்கும் போது ஆள் வாசல்ல, ஜும்மாவுக்கு 10 மணிக்கு சஃபுல, கடலஸ்தாகி, கடனாகி, கடன் எல்லாம் நிவர்த்தியாகி செழிப்பா வியாபாரம் போக்கல ஜும்மாவுக்கு பின்னுக்கு வந்து நிக்கிறார். ஜமாத் தொழுறதுக்கு 2 ரக்காத் தொழுறதுக்கு பயானும் இல்லை. பார்க்கிறோமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் அல்லாஹ் சொல்லிக்கா, இது முஷ்ரிக்குகளின் பண்பு. இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில இரத்தத்தோடு ஊறி போயிருக்கிறது. ஆபத்து வந்தா, நோய் வந்தா, கஷ்டம் வந்தா, பிள்ளையுடைய பரீட்சை வருகிறதா, பள்ளி புறாவாக இருக்கிறான். பிள்ளைக்கு மெடிசின் கிடைச்சி யூனிவர்சிட்டி போயிட்டானா யூத நசாராவாக மாறுகிறான். பார்க்கிறோமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இது தக்வாவுடைய வாசலும் அல்ல, வாசமும் அல்ல. அன்பான சகோதரர்களே, இறையச்சத்தின் பண்பு இவ்வாறு வரக்கூடாது. எந்த நிலையிலும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த ரமலான் தந்த பாடத்தை பெருநாளோடு விடை கொடுத்து விடாமல் தொடர்ந்து இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.